வணக்கம் வேதா மாஸ்டர். நான் முதல்ல திருப்பூர் மையத்திற்கு என்னோட உடல்நிலையில் இருந்த ஒரு சில சீர்நிலைக்கேடுகளை எல்லாம் சரி செஞ்சுக்கலாம் அப்படின்னு வந்தேன். ஆனால் நான் வரும் பொழுது எனக்குள்ளேயே நிறைய சந்தேகங்கள் இருந்துச்சு. நமக்கு இங்கே வந்ததுனால முழுமையான தீர்வு கிடைக்குமா, எல்லாமே சரியாகிடுமா அப்படின்ற ஒரு சந்தேகத்தோடு தான் வந்தேன். ஆனால் வந்த பிறகு நீங்கள் சொல்லக்கூடிய அந்த செயல்முறைகளை எல்லாமே பின்பற்றி, வாழ்வியல் முறைகளாகட்டும் எல்லாத்தையும் நான் கடைபிடிச்சு, அதனால் எனக்கு உடல் அளவிலையும் சரி, மனதளவிலையும் சரி நிறைய மாற்றங்கள் எனக்குள்ள எழுந்தது. அதை என்னால் நல்லாவே உணர முடிஞ்சுது. இன்று வரையுமே இந்த செயல்முறைகள் எல்லாத்தையும் நான் தொடர்ந்து பின்பற்றி ஒரு நல்ல நிலையில் என்னோட மனதை முக்கியமாக வச்சுக்க முடிஞ்சுது. அதுக்கு ரொம்ப நன்றி மாஸ்டர். இப்போது தங்களுடனும் இந்த ஆரா யோகா மையத்துடனும் இணைந்து நான் செயல்படுவதில் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. நமது ஆரா யோகா மையத்தின் இந்த செயல்பாடுகள் குறித்து ஒரு சில கேள்விகளை தங்களிடம் கேட்க விரும்புகிறேன். ஆரா யோகா மையம் இந்த அமைப்பு உருவாக்குவதற்கான காரணம் என்ன? எதனால் இந்த மையம் துவங்கணும் அப்படின்ற ஒரு சிந்தனை உங்களுக்குள்ள உருவாச்சு? வணக்கம் மேகா. இப்போ நீங்கள் அதாவது ஒரு உடல்நல நலத்துக்காக தேடி திருப்பூர் ஆரா யோகா மையத்துக்கு வந்து அங்கே நீங்கள் அந்த வழங்கப்பட்ட வாழ்வியல், உணவியல், உடலியல் இது எல்லாத்தையும் கடைப்பிடிச்சு அதில் நீங்கள் மேன்மை அடைஞ்சதை நீங்கள் வெளிப்படுத்துகிறீங்க. அதே போல் இப்பொழுது ஆரா யோகா மையத்தோட பொறுப்பாளராக இருந்து குழுக்களை வழி நடத்துறதும், நம்மளை நாடி வரக்கூடிய மனிதர்களை நல்வழிப்படுத்துகிற செயலையும் நீங்கள் என்னோட இணைஞ்சு பயணிக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி எனக்கும். இதுபோல் நம்மளுடன் இணைந்து பயணிப்பவர்கள் ஏராளமானோர் நம்மளோட இருக்காங்க. இதில் நீங்கள் இப்போ கேட்கக்கூடிய இந்த கேள்வி, இது காரணம் என்ன? அதாவது காரணம் அப்படின்னா, இப்போது இந்த உலகம் எதற்காக படைக்கப்பட்டது, இந்த உயிரினங்கள் எதற்காக இவ்வளோ வகையான உயிரினங்கள் இங்கே படைக்கப்பட்டிருக்கு, இதுக்கு என்ன காரணம், இறையே இதெல்லாம் நிகழ்த்துது, இது ஏன் நடக்கணுன்ற கேள்விக்கு விடை இருக்கான்னா விடை இல்லை. அதுபோல தான் இது. ஒவ்வொரு மனிதரும் அவருக்குள் அந்த சிந்தனைகள் மேம்படும் போது அது எது அகத்திலிருந்து தூண்டுதலாக அவர்களுக்கு அதிக அகத்தூண்டலில் தூண்டப்படுதோ அந்த செயலில் அவங்க ஈடுபடுவாங்க. இது எல்லா மனிதர்கள்ட்டுமே இருக்கிற ஒன்று. ஆனால் பெருவாரியான மனிதர்கள் புறத்தூண்டலுக்கு ஆட்பட்டு நட்புகள், உறவுகள் இப்படி அவங்க தூண்டுறதில் ஆட்படும் போது தான் சிக்கலில் மாட்டிக்கிறாங்க. அதான் அகத்தூண்டல், புறத்தூண்டல் சொல்லுவோம். இதுபோல் அகத்தூண்டல் என்ற ஒரு நிலையில் நம்ம வாழ்க்கை எப்பவுமே இருக்கிறது ரொம்ப நல்லது. அகத்தூண்டல்னால் நம்ம உயிர் நம்மளுடைய சிந்தனையிலிருந்து நமக்கு தூண்டப்பட்டு இதை செய்யணும், இப்படி இந்த ஒழுங்கு அப்படி தூண்டப்பட்ட செயலில் நமது முன்னோர்கள், குருமார்கள், இப்படி நமக்கு வழங்கப்பட்ட கலைகள், யோகக்கலை, பரதக்கலை, இப்படி எவ்வளவோ கலைகள் நம்ம முன்னோர்கள் வழங்கியதே இப்படி அகத்தூண்டல், அதாவது இறை உணர்த்தி அவர்களுக்கு வழங்கப்பட்ட உணர்த்தல்களால் செயல்பட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு உணர்த்தல் தான் இது. இது பொருளாதாரத்துக்காக நான் பல செயல்கள் ஈடுபட்டிருக்கேன். அதாவது கணினி துறையிலையும் நான் இணைஞ்சு செயல்பட்டிருக்கேன் முன்னாடி. ஏன்னா ஒரு குடும்பம்னும் போது அதுக்கு பொருள் அவசியம், பொருளாதாரம் அப்படின்றத அமைச்சிக்கணும். அதில் நான் செயல்படும் போது அதுக்குண்டான செயல்கள், வேலை பார்த்தது, அப்புறம் கணினி துறையில் கொஞ்ச நாட்கள் பயணித்தது, அதன் பிறகு உள்ளேருந்து ஆழமான ஒரு தூண்டலாக எனக்குள்ளே இருந்தது இந்த யோகாவை எல்லாருக்கும் சொல்லி கொடுக்கணும் அப்படின்ற ஒன்று தான்.
இதற்கு நான் அப்போவே நல்லா குருமார்கள்ட்ட தொடர்பு கிடைச்சிது. அதில் அந்த கலையை கற்றுக்கிட்டு அதன் மூலியமா இந்த கலையை மற்றவர்களுக்கும் நான் அதில் மேம்படுறது எனக்கு பெருசாக உடலில் தொந்தரவுகளோ நோய்களோ இதுவரை வந்ததும் இல்லை, இனிமேலும் வராது. ஆஹ் நான் பிறந்ததே வீட்டு திண்ணையில் தான் பிறந்தேன். பிறப்புக்கே நான் மருத்துவமனைக்கு போனதில்லை. இப்படி இந்த ஒரு அழகான வாழ்க்கை, ஆரோக்கியம் ரொம்ப எளிமையாக இருக்குது. ரொம்ப எளிமை தான். ஆரோக்கியமாக வாழ்கிறதுக்கே ரொம்ப பயிற்சியும் முயற்சியும் செய்யணும்னு நிறையா பேர் நினைக்கிறாங்க. அதெல்லாம் இல்லவே இல்லை. ரொம்ப எளிமையாக இயல்பை தன்னை உணர்ந்து, நான் இப்போ முன்னமே சொன்னபடி அகத்தூண்டல் என்ற ஒன்று நமக்குள் உணர்த்தப்படும் உணர்த்தல்களில் நம்ம வாழ்க்கையை நம்ம வாழணும். அந்த உணர்த்தலில் எழுந்த ஒரு உந்துதல் தான் இந்த செயல்பாடுகள். இந்த செயல்பாடுகளை நம்ம என்னென்ன செஞ்சுருக்கோம் அப்படின்றது உங்களுக்கே தெரியும். இப்படி ஒவ்வொரு மனிதருக்குமே இந்த அகத்தூண்டல் என்பது உள்ளிருந்து அந்த குரல் கேட்டுக்கிட்டே இருக்கும். அந்த குரலை செவிசாய்த்து அதனிடம் சரணாகதி அடைந்து அவங்க வாழ்க்கையை அவங்க செயலில் வாழ்ந்தாங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அப்படி ஒரு அகத்தூண்டல் மூலியமாக எழுந்தது தான் இந்த ஒரு ஆரா யோகா மையத்தோடைய துவக்கம், இந்த செயல்பாடுகள் எல்லாமே. அதன் பிறகு அந்த சிந்தனை வழியாக அது என்னை வழி நடத்திக்கிட்டே இருக்கு. அந்த வழிநடத்தல் மூலம் என்னுடைய செயல்பாடுகள் நடந்துகிட்டே இருக்கு. அதற்கு உறுதுணையாக உங்களை போன்றோர் நிறைய பேர் என்னோட இணைஞ்சு பயணிக்கிறது. அது எல்லாமே இறை நிகழ்த்தல் தான். எல்லாமே இறை நிகழ்த்தல் தான். அதன்படி இந்த போக்குகள் நடந்துட்டுருக்கு. இந்த போக்குகள் ரொம்ப அருமையாக இருக்குது, நிறைவாக இருக்குது, மகிழ்ச்சியாகவும் இருக்குது. இந்த போக்கு தான் இந்த அகத்தூண்டல் மூலியமாக வழங்கப்பட்ட சிந்தனை வழியாக வழங்கப்பட்ட ஒரு உணர்த்தலால் செயல்படுறது தான் இந்த ஆரா யோகா மையம். வணக்கம் மாஸ்டர். அடுத்ததாக எனது கேள்வி, நமது ஆரா யோகா மையத்திற்கு நிறைய நபர்கள் உங்களை சந்திப்பதற்காக வர்றாங்க. அப்படி அவங்க வரும் பொழுது அவங்க உடலில் இருக்கக்கூடிய குறைகள் எல்லாத்தையும் உங்ககிட்ட தெரியப்படுத்துகிறாங்க. பொதுவாக ஒரு எதிர்மறை உணர்வுகளை நம்ம உள்வாங்கணும் அப்படின்னா அந்த உணர்வுகள் நமக்குள்ளேயும் நிறைய பாதிப்புகள் ஏற்படுத்தும். ஆனால் இவ்வளோ நபர்கள் உங்ககிட்ட அந்த குறைகளை எல்லாம் சொல்லும்போது அந்த எதிர்மறை உணர்வுகள் உங்களுக்குள்ள நீங்கள் அதை உள்வாங்காதவாறு எப்படி அவங்கள கையாளுறீங்க? ஆமாம் மேங்கா. அதாவது நபர்கள் சந்திக்கும் போது அவங்களுடைய உடல் சார்ந்த குறைபாடுகள், அவங்க வருத்தப்பட்டது, வேதனைப்பட்டது, அதோடு சேர்ந்து அவங்களுடைய குடும்ப சூழலையும் நம்மள்கிட்ட சொல்லுவாங்க. இப்படி எத்தனையோ பேரை நம்ம சந்திக்கிறோம். இது எதிர்மறை அப்படின்ற, நேர்மறை எதிர்மறைன்ற ஒரு கருத்துக்கே என்னுடைய எண்ணம் போகாது. அது நேர்மறை எதிர்மறைன்றதெல்லாம் தேவையில்லாதது என்னை பொறுத்த வரைக்கும். இங்கு எல்லாமே நம்ம இயக்கவிக்கப்படுகிறோம். ஒரு ஆற்றலால், இறை ஆற்றலால் இயக்கவிக்கப்படும். இதில் நமக்குள் நம்மை நாடி வருகின்ற மனிதர்கள், சக மனிதர்கள், அவங்க துயரங்களையும் வேதனைகளையும் உடலில் ஏற்பட்டிருக்கக்கூடிய நலக்குறைபாடுகளையும் அதையும் தாண்டி குடும்பத்தில் மனம்தால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளையும் நம்மள்கிட்ட பகிர்ந்துப்பாங்க. அதுபோல் நான் சென்னை, ஈரோடு, திருச்சி இந்த மையங்களில் வாரத்தில் இத்தனை நாட்கள் சந்திக்கும் போது எத்தனையோ பேர் சந்தித்து சொல்லும் போது ஒவ்வொருத்தரும் அவர்கள் புறையோடி போன பிணிகள், குழந்தைகளுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய நலக்குறைபாடுகள், இந்த ஆட்டிசம் குழந்தைங்க அவங்கள பற்றியான அவங்க பெற்றோர்கள் படும் வேதனை, திருமணமான தம்பதியர்கள் குழந்தையின்மை, சர்க்கரை நோயின்னு உள்வாங்கி அதற்கு எவ்வளோ மருந்துகளை எடுத்து சிறுநீரக பாதிப்பு ஏற்படுத்தவங்க, புற்றுநோய், இப்படி எவ்வளோ பேரை சந்திக்கிறோம். இவங்க எல்லாருமே நம்மள்கிட்ட சந்தித்த உடனே அவங்களுடைய முழுமையும் ஆரம்பத்துலேருந்து எல்லாத்தையுமே சொல்லுவாங்க. இதை தான் நான் குழுக்களில் நம்ம மாணவர்கள்ட்டையும் பகிர்ந்துக்கிட்டது பிரதோஷம் அப்படின்னு சொல்கிறேன். இந்த பிரதோஷம்ன்றது ஒரு செயலாக ஒரு 4:30 to 6 அப்படின்றது மாலை வேளையில் போய்
கோயில்களில் ஏதோ ஒரு சடங்கு மாதிரி ஒன்று செஞ்சுட்டு வரும். அது முழுமையான சாரம் என்னென்னா, அந்த பிரதோஷம்ன்றத ரெண்டாக பிரித்து பாருங்கள். பிறர் தோஷம் அப்படின்றது, அதாவது பிறருடைய தோஷங்களை ஒரு மனிதர் கேட்டு உள்வாங்கும் போது, இப்போ நீங்களே வீட்டில் இருக்கீங்க, உங்கள் பக்கத்தில் கொடுத்துன்னு இருக்கவங்க வந்து உங்கள்கிட்ட வந்து சொல்கிறாங்க அவங்களுடைய வேதனை. ஏதோ ஒரு விபத்தில் அவங்க கணவரோ அவங்க பிள்ளைகளோ மனைவியோ இறந்துட்டாங்க. அது ரொம்ப வருத்தத்தோட ஒரு அழுகையோடு வந்து உங்கள்கிட்ட சொல்லுவாங்க. சொல்லும் போது அதை நீங்கள் அப்படியே உள்வாங்கி கேட்கணும் தான். அதுக்காக சொல்ல வரும்போது இதெல்லாம் நான் கேட்க தயாராக இல்லை, நீங்கள் இப்போ வேலையை பார்த்துட்டு போங்க அப்படி சொல்ல முடியுமா? மனிதர்கள் இறை நேரடியாக வந்து இறங்கி செயல்படாது. மனிதர்கள் மூலியமாக தான் மனிதர்களுக்கு செயல்படும். அப்படி இருக்கும்போது அந்த வேதனையோ அவங்க பட்ட கஷ்டங்களையோ உங்களிடம் வந்து சொல்லும்போது அதை நீங்கள் கேட்க கேட்க அதை முழுமையாக உள்வாங்கி அதில் நீங்கள் ரொம்ப நொறுங்கி போகாமல், அவர்களுக்கு முடிந்தால் நம்மால் என்ன முடியுமோ அந்த உதவிகளை செய்யணும். இல்லை ஆறுதலான நல்ல வார்த்தைகள் அவர்களை மேன்மைப்படுத்தக்கூடிய அந்த நிலையிலிருந்து அந்த துன்பத்திலேயே ஆட்படாமல் அவங்க அடுத்த செயலை செய்யணும். இன்னும் வாழ்க்கை இருக்குது, அவர்களுக்கும் வாழ்க்கை இருக்குது, அவர்களுடைய பிள்ளைகளோ அவர்களுடைய உறவுகளுக்கோ அவங்க வாழ்க்கை இருக்குது. அந்த வாழ்க்கையை அவங்க சிறப்பாக வாழ்கிறதுக்கு உண்டான வார்த்தைகளையும் அதற்குண்டான வாய்ப்புகள் முடிஞ்சால் நம்ம வாய்ப்புகளையும் கொடுத்து அவங்கள அரவணைச்சு, எதுக்கும் கவலைப்படாதீங்க நான் இருக்கேன் என்ற அந்த ஒரு வார்த்தை போதும். அந்த தோளில் சாய தான் அவங்க வராங்க. நம்மளே ஒரு வருத்தமோ ஒரு இதுவோ பண்ணும்போது சாயறதுக்கு தோல் தேடுறோம்ல, அம்மாவுடைய அப்பாவுடையோ இல்லை நண்பர்களுடைய தோல்லையோ சாயிரும். கணவராக இருந்தால் மனைவி, மனைவியாக இருந்தால் கணவர். இப்படி பண்ணும்போது உடல்நலம் சார்ந்தவர்கள் வரும்போது அவர்களுடைய துயரத்தையும் வேதனையும் வலிகளையும் நம்மள்கிட்ட பகிர்ந்துப்பாங்க. இப்படி பகிர்ந்துக்கும் போது அதை கேட்டு அதுக்கு நம்ம வேதனைப்படக்கூடாது. வேதனைப்படுறதே அவங்களுக்கு எப்படி தீர்வாக இருக்கும்? அச்சச்சோ இப்படி ஆயிடுச்சே அப்படின்றது ஒரு தீர்வு இல்லையே. அப்படியா, அது பரவாயில்ல, ரொம்ப இயல்பாக அதுலேருந்து வெளியில் வரலாம். இப்போ உதாரணமாக ஒரு ஒரு பெண்ணே நம்மளை வந்து சந்திக்கிறாங்க. அவங்களுக்கு கர்ப்பப்பையில் ஒரு பெரிய கட்டி. இதை முதல்ல ஒரு மருத்துவரை பார்த்துருப்பாங்க. அவங்க இது புற்றுநோயாக கூட இருக்கலாம், இதை உடனே சரி பண்ணும், உடனே அறுவை சிகிச்சைக்கு நீங்கள் உள்ள அனுமதி வாங்கி உள்ளே அட்மிட் ஆகுங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்க ரொம்ப பயத்துக்கு ஆளாகிறாங்க. அப்புறம் வெளியில் வந்துட்டு அடுத்த ஒரு ஒப்பீனியன் கேட்பாங்க. இன்னொரு மருத்துவரை போய் பார்ப்பாங்க. அவர் இது ஒன்றும் அறுவை சிகிச்சைக்கு தேவையில்லை, மருந்து மாத்திரைகளாலே இதை கரைக்க முடியும் அப்படின்னு சொல்கிறார். முன்னர் சொன்ன மருத்துவர் இது உயிருக்கே ஆபத்து, இதை உடனே பண்ணணும் அப்படின்னு சொன்னவர் அடுத்து ஒரு ஆலோசனை கேட்கும்போது இது அந்த அளவுக்கு ஒன்றும் இல்லை, இதை மருந்து மாத்திரைகளே கரைச்சி சரி பண்ண முடியும். மூன்றாவதாக அவங்க நம்மளை வந்து சந்திக்கும் போது இது ஒன்றுமே இல்லை, வாழ்வியல் ஒழுங்குகளையும் உணவு ஒழுங்குகளையும் உடற்பயிற்சிகளையும் செய்யும் போதே தானாகவே சரியாயிடும், மருந்து மாத்திரைகளே வேணாம் அப்படின்னு சொல்லும்போது அவர்கள் யாரை நம்புவாங்கன்னா முதல்ல சொன்ன நபர். ஏன்னா அது பாதுகாப்பு அச்சுறுத்தல் என்ற ஒன்றில் அது வழங்கப்பட்டது. அதைத்தான் அவங்க நம்பி அறுவை சிகிச்சைக்கு தயாராவாங்க. சில பேர் இந்த மூன்றாவதாக நம்மளை சந்திக்கும் போது இது எதுவுமே இல்லை, அந்த உள் சரணடைதல் என்ற ஒரு நிலையில் உடம்பே சரி பண்ணணுன்றதை முழுமையாக சரணடைஞ்சு அதில் சரி பண்ணிக்க தன்னுடைய செயல்களை துவங்குவாங்க. அப்படி எவ்வளோ பேர் சரியானாங்க. இப்படி இருக்கும்போது இது உதாரணத்துக்கு ஒன்று சொன்னேன். இப்படி ஒரு புற்றுநோயே வரும்போது இல்லை குழந்தைகள் மன வளர்ச்சிக்கு குன்றிய குழந்தைகள், உடல்நலம் பாதிக்கப்பட்ட குழந்தைகள் இருக்கிற பெற்றோர் வந்து எவ்வளோ வருத்தத்தில் இருப்பாங்கன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அவர்கள் அந்த ஆழ்ந்த வருத்தத்தை அழுகையோடு நம்மள்கிட்ட தெரியப்படுத்தும் போது அந்த வருத்தத்தையும் வேதனையும் நம்ம உள்ளே எடுத்துக்காமல் அவர்களுக்கு உண்டான வழிமுறைகளை நம்ம சிந்தனையில் கொண்டு வந்து அந்த வழிகாட்டுதல்களை வழங்க ஆரம்பித்தோம்னாவே போதும். இதையும் தாண்டி நம்ம ஆராயோக மையத்தின் மூலியமாக நம்ம சொல்லிகிட்டே இருக்கக்கூடிய ஒரு பொக்கிஷம், இந்த பிறப்பில் மனித பிறவிக்கு கிடைச்ச ஒரு பொக்கிஷம் ஆத்மசு. அதை ஒரு க்ஷணம் நம்ம மனசுக்குள் எடுத்து இவர்களும் அந்த மகரிஷிகளின் ஆசிரியரை பெறணும், துருவ நட்சத்திரத்தோடைய ஆசிரியரையும் அருளையும் பெறணும், இவர்களும் மேம்படணும்
இவர்கள் மேன்மை அடைந்து இந்த இதிலேருந்து வெளியில் வரணும். இப்போ ஒரு மருத்துவமனையில் போய் மருத்துவத்துக்காக சேர்க்கப்பட்ட ஒரு நபரை பார்க்கும்போது அவர்கள் அந்த துன்பம், துயரம், அந்த வேதனை, இனிமேல் வாழ்க்கையில் நான் என்ன பண்ண போகிறேனே தெரியலன்னு சொல்லும்போது நம்மளும் அங்கே உடஞ்சி போய் அந்த வேதனைக்கு ஆட்படாமல் அவர்களை நம் மனதின் வழியாக ஆசீர்வதித்து அவர்களுக்கு உண்டான உதவிகள் எது எதெல்லாம் முடியுமோ, பணம் உதவி செய்ய முடியலன்னா வார்த்தைகள் கூட போதும். வார்த்தைகளே ஒரு அருமையான மாற்றங்களை ஏற்படுத்தும். நல்ல வார்த்தைகள், அவர்களுக்கு உண்டான தீர்வுகள், இதை கொடுத்து நம்ம இரவு தூங்கும் போதும் காலை விழிக்கும் போதும் அந்த ஆத்ம சுத்தியை செய்யும்போது அவர்களையும் ஆசீர்வதித்து அவர்கள் இந்த உடல் ஆரோக்கியத்தில் மேம்பட்டு இந்த உடல் நலம் தேறி அவர்கள் வீட்டுக்கு வந்து அவர்களுடைய செயல்களை சிறப்பாக செயல்படுற மாதிரி நம்ம காட்சிப்படுத்தி அந்த ஆசீர்வாதங்களை வழங்குவது ஆத்ம சுத்தி. இந்த ஆத்ம சுத்தியை நாம் திரும்ப திரும்ப உணர்வுகளாக எடுக்க எடுக்க இந்த வேதனையான உணர்வுகள் நாம் கேட்டு நாம் நுகர்ந்து அது நம்ம இரத்தத்துக்குள் அணுக்களாக உருவாகாமல் நாம் பார்த்து கொள்ள முடியும். நல்ல அணுக்கள் நம்ம இரத்தத்தில் உருவாகி அந்த அணுக்களின் உணர்த்தல்களால் நாம் நல்ல வார்த்தைகளையும் அந்த மனிதர்களுக்கு உண்டான மேம்பாடுகளையும் நம்ம வழங்கும். அந்த ஒரு நிலைக்கு நம்ம அந்த வேதனையான வார்த்தைகளை கேட்கும் போதோ அவர்களுடைய துயரங்களை கேட்கும் போதோ அந்த உணர்வுல நம்ம இருந்து அவர்களுக்கு ஆறுதலை வழங்கும் போது இது எதுவுமே நம்மளை பாதிக்காது. ஏன்னா இப்படி சந்திச்ச நிறைய பேரை நான் பார்க்குறேன். முக்கியமாக இந்த மருத்துவம் தெரபிஸ்ட், இவங்க இந்த அக்குபஞ்சர் இந்த இதில் உள்ளவங்க, தொடு சிகிச்சை செய்கிறவங்க, இவங்கெல்லாம் அவங்களும் மருத்துவத்துக்கு என்னை நாடி வர்றவங்க இருக்காங்க. அவர்கள் ரொம்ப உடல் மெலிந்து அவர்கள் முகம்லாம் இருட்டடைஞ்சு கண்ணில் ஒரு உயிர் சக்தியே இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு சில நபர்களை நம்ம சந்திக்கிறோம். இதற்கு காரணம் அந்த வேதனைகளை அவங்க எடுக்கிறது. குணப்படுத்துவது நாம் அல்ல. எவ்வளோ பெரிய சிறப்பு வைத்தியராக இருந்தாலும் சரி, ஸ்பெஷலிஸ்ட்னு சொல்கிறாங்க இல்லையா, எவ்வளோ பெரிய கொம்பனாக இருந்தாலும் சரி, ஒரு மனித உடலுக்கு சீர்கேடு வந்திருக்குன்னா அதை சரி செய்வது அந்த உடல் தானே தவிர இன்னொரு மனிதர் அல்ல. இன்னொரு மனிதர் குணப்படுத்தவே முடியாது. எந்த நபருக்கு உடலில் சீர்கேடு வந்திருக்கோ அந்த மனிதர் தான் அவரை சரி செய்து கொள்ள முடியும். இதற்கு மாற்று எதுவுமே இல்லை. அதற்குண்டான நல வழிகாட்டுதல்களை சக மனிதர்கள் வழங்குவார். இறை அப்படிதான் செயல்படும். இறை முழுமையாக ஆரோக்கியமாக அனைத்து உயிரினங்களுமே படைக்கும். எல்லா உயிரினங்களும் அதனுடைய போக்கில் இயல்பில் வாழும்போது மனித பிறவிகளுக்கு மட்டும் ஏன் நோயை கண்டு அச்சம், நோய்களை கண்டு இவ்வளவு அச்சப்படுறதோ, அதை தீர்வுக்காக தேடி எங்கெங்கோ அலையிறதோ மனித இனத்துக்கிட்ட தான் இருக்கு. இது இயல்பை தொலைச்சதுனால தான் இருக்கு. அந்த இயல்புக்குள் இருந்து எனக்கு ஏன் இப்படி ஏற்பட்டது, உடலில் ஒரு நலக்குறைபாடு, சர்க்கரை அப்படின்றது ஒன்று கண்டுபிடிச்சிருக்கு. இந்த நலக்குறைபாடு வர காரணம் ஏன், எதனால், எதற்காக என்ற கேள்வியை உங்களுக்குள்ள நம்ம எழுப்பணும்னா அதுக்கு தீர்வு உள்ளிருந்தே விடை வரும். நம்ம செய்த வாழ்வியல் ஒழுங்குமுறைகளை மீறினதுனால, வரம்பு மீறி செயல்பட்டதுனால இது ஏற்பட்டு, அந்த தீர்வை நமக்குள்ளே கேட்டு அதற்கு உண்டான வாழ்வியல் ஒழுங்குகள், உணவு ஒழுங்குகள், உடல் ஒழுங்குகளை நம்ம வழிகாட்டுதல் மூலிமா பின்பற்றி அதிலிருந்து நலமடைந்தவர்கள் பல ஆயிரம் பேர். எவ்வளோ பேர்கள், இவ்வளோ ஆயிரம் பேர்களை சந்தித்து அந்த வேதனைகளை நான் கேட்டு உள்வாங்கியிருந்தால் நான் இந்நேரம் உயிரோடே இருக்க முடியாது. உடல் ரொம்ப நலிவடை, உடலில் உள்ள செல்கள் முழுமையாக சோர்வடை, வலியும் வேதனையும், உடலில் தோலில் அரிப்புகளும், ரத்தம் கெட்டு போய் அவ்வளோ மோசமான விளைவுகள் ஏற்படும். ஒரு துயரத்தையும் துன்பத்தையும் முழுமையாக உள்வாங்கி அந்த உணர்வுகளில் நாம் மூழ்கினால் இவ்வளவு மாற்றங்கள் உடலில் ஏற்படும். இதற்கு தான் அருமையான ஒன்று ஆத்ம சுத்தி. ஆத்ம சுத்தின்றது ஒரு பெரிய பொக்கிஷமாக நமக்கு வழங்கப்பட்டது குருநாதரால்.
இறை உணர்த்தலால், மகரிஷிகளின் உணர்த்தலால் குருநாதர் வழங்கிய அந்த ஆத்ம சுத்தியை ஒவ்வொரு மனிதரும் இந்த சலிப்பு, சஞ்சலம், லாபம், நஷ்டம், தோல்வி, கணவன் மனைவி உறவு, எப்படி ஒரு பொருந்தாத மனநிலை வரும்போதெல்லாம் இந்த உணர்வுகளை எடுத்து அதை ஒரு சீர்நிலைக்கு நம்ம எப்போவுமே நம்ம ஒரு நிலையில் இருப்பதற்குண்டானது அந்த ஆத்ம சுத்தி. அதை நான் அந்த உணர்வுகளில் இருப்பதால் எனக்கு எத்தனை நபர்கள் என்னை சந்தித்தாலும் அந்த உணர்வுகளில் என்னை பாதிப்படையாமல் என்னை காப்பது அந்த ஆத்ம சுத்தியும், எனது தாய் தந்தையரின் அருளும் ஆசீரும், மகரிஷிகளின் ஆசீரும் தான். அது உங்கள் அனைவருக்குமே, எல்லாருக்குமே வழங்கப்படுது. அது இவருக்கு உண்டு இவருக்கு இல்லைன்றதான் பாரபட்சம் பார்ப்பது இறை அல்ல. மகரிஷிகளும் அப்படி பார்ப்பவர்கள் மகரிஷிகளும் அல்ல. அது அனைவருக்குமே வழங்கப்படுகின்ற வரம். அந்த உணர்வை எடுப்பது தான் நம்மளுடைய வேலை. இதை எடுப்பதற்கு என்ன ஒரு பெரிய பயிற்சியோ முயற்சியோ தேவையா? ஒன்றும் இல்லை. ஒரு விருப்பம், ஒரு நல்ல உணர்வு நிலை, அவ்வளோதான். இதன் போக்கில் நான் இருப்பதால் இந்த எத்தனை பேரை, பல ஆயிரம் பேரை சந்தித்தாலும் எனக்கு உடலில் சோர்வோ, களைப்போ, வேதனையோ எதுவும் ஏற்படுவதில்லை.